பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை இனிய வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இப்ப பொதுவா நடிகர் வடிவேல் அவர்களை நமக்கு ஒரு காமெடினா தெரியும். ஆனா இப்ப வர ரீசெண்டான எல்லா படத்திலும் வடிவேல் சார் ஒரு பெர்ஃபார்மரா நடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மாமன்னன் திரைப்படத்துல ஒரு மன்னன் கேரக்டரா, ஒரு அப்பா கேரக்டரா அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் வடிவேலு அவர்கள் ஒரு மிகப்பெரிய காமெடியனா இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருந்தாருன்னே சொல்லலாம். அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா வடிவேல் சார், சுந்தர் சி சார் இந்த காம்போ சேரும் பொழுது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா இருக்கும் அந்த படத்தினுடைய காமெடிகள் எல்லாமே. உதாரணத்துக்கு வின்னர் திரைப்படமா இருக்கட்டும், தலைநகரம் திரைப்படமா இருக்கட்டும், நகரம் திரைப்படமா இருக்கட்டும், இந்த படங்களுடைய காமெடி சீன்லாம் இன்னைக்கும் யூடியூப் சேனல்ல மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஒரு காம்போ திருப்பி ஒன்னா சேர்றாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா நேத்தி வடிவேல் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கேங்கர்ஸ் அப்படின்றோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த திரைப்படத்துடைய டைரக்டர் சுந்தர் சி அவர்கள் தான். மீண்டும் சுந்தர் சி அவர்களும் வடிவேல் அவர்களும் ஒன்னா சேர்றாங்க. ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த திரைப்படம் பெற்றிருக்குன்னே சொல்லலாம். இந்த கேங்கர்ஸ் திரைப்படத்துல கத்ரினா கைஃப் அவங்களா இருக்கட்டும், முனிஷ்காந்த் அவங்களா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய திரைப்பட்டாளம் நடிக்குதுன்னே சொல்லலாம். இந்த படம் கிட்டத்தட்ட 90% கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த படத்துக்காக எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வடிவேல் சாரும் சுந்தர் சி சாரும் தான். வடிவேல் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்ல உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.